ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக துயரமான ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது. மனசு ஃபுல்லாக ஒரே துயரமாகிடுச்சிங்க. ரொம்ப துன்பமான ஒரு எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். என்னென்னா ஒரு விபத்துங்க, வாகன விபத்து. என்னென்னா டிசம்பர் 4ஆம் தேதி இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்து சம்பந்தமான டீட்டெயில்ஸ், எதனால் நடந்துச்சு, அதனால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், விலைமதிப்பில்லாத உயிர்களை இழந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம், மேற்கொண்டு இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், மேற்கொண்டு இந்த விபத்தினால் நமக்கு வெளிச்சமாகக்கூடிய, பட்டவர்த்தனமாகக்கூடிய இன்னொரு விஷயம், நமது நாடு சார்ந்த இன்னொரு விஷயம், இது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணலான்னு நான் இருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னுடைய இந்த விஷயத்தோட ஃபுல் டைமென்ஷனும் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக அதற்காக சொல்கிறேன். டிசம்பர் 4ஆம் தேதி, ஓகேங்களா, பெங்களூரை சேர்ந்த சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய ஓனர் சந்திரம், அவருடைய சர்நேம் ஏதோ வருது, அவருடைய முதல் பெயர் சந்திரம். அவர் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் தான் ஹெட், எம்டி மாதிரிலாம் எம்டி தான். அப்போது அவர் என்னென்னா கோடிக்கணக்கில் இன்கம் வரக்கூடிய நல்ல பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிற அவர் ஒரு அற்புதமான ஒரு காரை ஒன்று வாங்குறாருங்க. சமீபத்தில் தான் அந்த காரை வாங்குறாரு. என்ன கார்னா ஓல்வோ, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு கார் கம்பெனி ஓல்வோ. அதிக விலை உள்ள மிகவும் எக்ஸ்பென்சிவான லக்ஸுரி கார்ஸை தயார் பண்ணக்கூடிய, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் ஓல்வோ. அந்த ஓல்வோ கார் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. ஓகேங்களா. அந்த காரில் உள்ள எஸ்யூவினா ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், 4x4ன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய வண்டி. அந்த எஸ்யூவி மாடல் XC90, அந்த காரினுடைய மதிப்பு டேக்ஸ் இல்லாமல் 1,10,00,000 வருதுங்க. அவ்வளவு விலை உயர்வு மிக்க இந்த கார். ஆக்சுவலாக டேக்ஸோடு சேர்த்தா அதுக்கு ஒரு 40 லட்சம் 50 லட்சம், ஓகேங்களா, 1 கோடியே கிட்டத்தட்ட 50 லட்சம் இருக்கும். எல்லாமே டோட்டலாக நம்ம ஆல் இன்க்ளூசிவ்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவ்வளவு விலை மிக்க காரை சந்தோஷத்தோடு வாங்கி, அந்த காரில் பெங்களூர், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இவர் இருக்கிறது எல்லாமே பெங்களூர். ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து அந்த காரை ஓட்டிக்கிட்டு, புதிய காரை ஓட்டிக்கிட்டு, ஃபேமிலியில் 5-6 ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு பாம்பே, அவரோட சொந்த ஊர் பாம்பே, பெங்களூரில் செட்டில் ஆகி ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நிறுவி நல்லா போயிட்டுருக்கு. அப்போது பாம்பே, மகாராஷ்டிராவுக்கு போய் குடும்பத்தை பார்த்து விட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பெங்களூர்லேருந்து பாம்பே போகிற அந்த சாலையில் புதிய சொகுசு கார், அற்புதமான சந்தோஷத்துடன் முழு குடும்பமும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டு அந்த மிதவை வாகனத்தில் அற்புதமாக சென்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஒரு கோர சம்பவம் நடக்குது. அது என்னென்னா, எதிர்ப்புறத்திலிருந்து வந்துகிட்டு இருந்த ஒரு கண்டெய்னர் லாரி, ஓகேங்களா, அந்த கண்டெய்னர் லாரி அந்த அந்த கண்டெய்னர் பெட்டிக்குள்ளார 26 டன், 26,000 கிலோ எடையுள்ள மெட்டல், உலோகத்தை, இரும்பு, இந்த மாதிரியான மெட்டல் ராட், இந்த மாதிரியான உலோக மெட்டீரியல்ஸை மெட்டல் மெட்டீரியல்ஸை அந்த கண்டெய்னர் லாரி உள்ளார 26,000 கிலோ சுமந்து கொண்டு அந்த கண்டெய்னர் லாரி வந்துட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துறப்போ இந்த கார், இந்த ஓல்வோ காரை அவர் சந்திரம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவருக்கு முன்னால் ஒரு மில்க் லாரி ஒன்று போயிட்டுருக்கு. ஆப்போசிட்லேருந்து இந்த கண்டெய்னர் லாரி வந்துட்டுருக்கு. அப்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த ரோடினுடைய சரியில்லாத தன்மை, அந்த ரோடு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் இன்க்ளைண்டுனா கொஞ்சம் சருகலாக, ஓகேங்களா, ஒரே சமதளமாக இல்லாமல் கொஞ்சம் சருகலாக, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு முன்னால் உள்ள ஒரு கார் திடீர்னு பிரேக் போட்டதாக அந்த கண்டெய்னர் லாரியோட டிரைவர் சொல்கிறாரு. முன்னால் உள்ள கார் திடீர்னு பிரேக் போட்டதுனால அவரும் ஒரு பிரேக்கை அப்ளை பண்ண உடனே அந்த வாகனம், அந்த கண்டெய்னர் லாரி 26,000 கிலோவை சுமந்து கொண்டு வந்த அந்த கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டில் தாறுமாறாக ஓடும் பொழுது, எதிர்ப்புறத்தில் இந்த மில்க் லாரியும் அதுக்கு பின்னால் வர்ற இந்த ஓல்வோ சொகுசு காரும் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் ஏதோ விஷயம் தடம் மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே சந்திரம் இம்மீடியட்டாக காரை ஸ்லோ பண்ணுறாரு. துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுதுன்னா, அந்த கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக அப்படியே டாப்பிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படியே பிறழுது, அப்படியே சாயுது, பக்கவாட்டில் சாயுது. அப்போ பக்கவாட்டில் என்ன இருக்குது, மில்க் லாரி, அதுக்கப்புறம் இந்த ஓல்வோ கார், அந்த காரின் மேல் அப்படியே சாய்கிறது பக்கவாட்டில். இப்போ கார் மேலே அந்த 26,000 கிலோவில் அந்த கண்டெய்னர் லாரி சாய்ந்தால் என்னங்க ஆகும், அதனுடைய ப்ரெஷரில் கார் அப்படியே அப்பளம் மாதிரி அமுக்கப்பட்டு நொறுக்கப்படுகிறது. அந்த நொறுக்கப்பட்ட கார் எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக, சரிங்களா. அந்த பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அதாவது
1 கோடியோ 2 கோடியோ பணம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக விலை உயர்வு மிக்க விஷயங்களை வாங்கலாம். ஒரு செகண்டில் வாழ்க்கை அப்படியே தடமாறி போய் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராக் ரெக்கார்டு கூட இல்லாமல் அழிஞ்சிடுது பாருங்கள். இறைவன் எல்லோரையும் இத்தகைய அகால மரணத்தை விட்டும் பாதுகாப்பானாக. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காமலே போகட்டும். எல்லோருமே ரொம்ப ஜாக்கிரதையாக மிதமாக ஓட்டுவோம். அந்த கண்டெய்னர் லாரி டிரைவரும் பிரேக் வெளுத்ததுனால அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் கட்டுப்படுத்த முடியலங்கிறாரு. இதுக்கு யார் காரணம்? அந்த விபத்துக்கு. இதில் என்னாச்சுன்னா, அந்த இதில் விபத்தில் அந்த சந்திரம் அவருடைய 5 குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர் அகால மரணம் ஸ்பாட்டில். அவர் நினச்சிட்டு பாருங்க, கோடிகளின் உச்சத்தில் புரண்டு கொண்டிருந்த சந்திரம் சாஃப்ட்வேரோட கம்பெனியோட சிஇஓ 1.5 கோடி 2 கோடிக்கு கார் வாங்குகிற அந்த அளவுக்கு வசதி கொண்ட வாங்கி சந்தோஷமாக போயிட்டு இருந்த அந்த ஒரு செகண்டில், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்த விஷயத்தில் வாழ்க்கை தடுமாறி விட்டது. வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் அந்த சாப்டரே க்ளோஸுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம், எவ்வளோ ஒரு துயரமான விஷயம். என்னவோ மாதிரி இருந்ததுங்க எனக்கு. இதுக்கு யாருங்க காரணம்? நீங்களே சொல்லுங்களேன். இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு தவறாக வண்டியை கண்டெய்னர் லாரியை ஏட்டிக்கு போட்டி வந்த அந்த கண்டெய்னர் லாரி டிரைவரா, இல்லை அந்த இடத்துல ரோடு கண்ணாபின்னான்னு இன்க்ளைண்டாக ரொம்ப சறுக்கலாக அந்த இடத்துல ஏற்கனவே பல ஆக்சிடென்ட் நடந்திருக்கான், ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்தும் அதை சரி பண்ணாமல் மெத்தனமாக வைத்திருந்த அரசாங்கமாக சம்பந்தப்பட்ட துறையினரா, டிபேட் பண்ணினதுனால போய்விட்ட மனித உயிர்கள், விலை மதிப்பில்லாத மனித உயிர்கள் திரும்பி வரப்போவதில்லை. இனிமேல் சரி பண்ணுங்க அதை. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிறையா நடந்துகிட்ருக்கு. உயிர்கள் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ரோடு நல்லா இருந்த சமதளமாக இருந்திருந்தால் நடந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ இதை தான் நான் இன்னொரு விஷயத்தோட நம்ம நாட்டோட தொடர்புபடுத்துறதுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இது ஒரு டாபிக்ங்க. இது இறைவன் அந்த குடும்பத்தினருக்கு மிக மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுத்து கான்ஃபிடென்ஸாக அந்த பொறுமையோடு இந்த விஷயத்தை துக்கத்தை கடந்து வர்றதுக்கு உண்டான மன அமைதியை கொடுக்கட்டும், மன தைரியத்தை கொடுக்கட்டும், பிரார்த்திப்போம். இன்னொன்று என்னென்னா, நான் இன்னொரு டாபிக் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். நம்ம இந்தியாவில் சம்பாதிக்கிற எல்லாமே டேக்ஸ் பே பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ ஒரு செகண்ட் விடுறேன், ஒரு சின்னதாக ஒரு டேபிள் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் தொடர்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. சரிங்களா? அந்த டேபிளில் என்ன போட்டிருக்காங்க, 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம், நான் சொல்லலாம் வருட வருமானம், 3 லட்சம் வரைக்கும் வருட வருமானம் வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுங்க. தே ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டவர்கள். 3,01,000 ரூபீஸ்லேருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 5% வருமான வரி. நான் சொல்கிறது ஆண்டு வருமானம்ங்க. சரியா? அப்புறம் 7,01,000 ரூபீஸ்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10% வருமான வரி. ஓகேங்களா? 10,01,000 ரூபீஸ்லேருந்து 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி வாங்குறவங்களுக்கு 15%, அவங்க சம்பாதிக்கிற காசுலேருந்து 15% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் டேக்ஸாக, வருமான வரி. அப்புறம் 12,01,000 ரூபீஸ்லேருந்து 15 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 15%, ஓகேங்களா? சாரி 20%. நான் ஆல்ரெடி தான் 15% சொல்லுங்கள். 20% வருமான வரி. 15 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற எல்லாருக்குமே, வருட வருமானம் சம்பாதிக்கிற எல்லாருக்குமே 30% வருமான வரி. அதாவது நீங்கள் ஒரு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேனே, நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 6 லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க. அப்போ 5%, 50,000த்தில் ஒரு 5% ஐஎன்ஜி 25 ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது எவ்வளோ வருது? 5%, 50,000த்தில் 2,500. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வரி கூட்டிக்கிட்டே போவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. அப்போ எந்த ஸ்லாபில் வருது அது? ஓகே, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது வருஷத்துக்கு 12 லட்சம் ஆகிடுது. 12,01,000லேருந்து 15 லட்சம் எவ்வளோ வருது உங்களுக்கு? 20%. 1 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கணும்னா 20,000 ரூபா நீங்கள் வருமான வரி கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் 15 லட்சத்துக்கு மேலே, உதாரணத்துக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 1,5 லட்ச ரூபா வாங்குறீங்க மாதத்துக்கு, பெரிய சாஃப்ட்வேர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வாங்குறாங்க. அப்போ என்ன, அவங்க 30%. ஓகேங்களா? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாங்கன்னா, இல்லை 1,5 லட்ச ரூபா வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30%னா 40,000 ரூபா அவங்க பே பண்ணணும். எதுக்குங்க இதெல்லாம் நம்ம பே பண்ணுறோம் டேக்ஸு? நம்மள்டேருந்து டேக்ஸை வாங்கி நாட்டில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தளவாடங்கள், இந்த மாதிரி எது தேவை, ரோடு, பாலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியான முறையில் அமைத்து
மிகச்சிறந்த வாழ்வுக்குரிய அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்குறது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்காக தான் நம்ம டேக்ஸ் வாங்குறாங்க. ஹார்ட் ஏர்ன்ட் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து ஏன் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும்? அதுவும் அதிகமாக சம்பளம் போக 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 அதிகமான டேக்ஸு. அதிகமாக சம்பளம் போதும்னு நினைக்காதுங்க. அந்த அளவுக்கு மூளையில் நம்ம உடம்புலேருந்து எக்ஸாஸ்ட் ஆகுதுங்க. ஹார்ட் ஏர்ன்ட் மணி, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. அது கல்லை தூக்கி உழைச்சா தான் சம்பாதிக்கிறது இல்லை. இந்த 1 லட்சம் ஒரு ஆள் சம்பாதிக்கிறான்னா அந்தளவுக்கு மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆக்சுவலாக அவ்வளோ ஈஸி கிடையாது சம்பாதிக்கிறது. அப்போ அதுலேருந்து அவன் ஒரு 2 லட்சம் சம்பாதிச்சான்னா 50,000 ரூபா யார் விட்ட காசு அவங்க அரசாங்கம் எடுக்குது. சரி, டேக்ஸ்ன்னு கொடுத்துட்றோம். அதுக்கு உண்டான திருப்பி நமக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்கிறாங்களா? அந்த ரோடு இருக்குது. இந்த ரோடு வந்து நம்மள்டேருந்து வாங்குகிற டேக்ஸ் வந்து பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் வந்து காசு சேருதுங்க அரசாங்கத்துக்கு. இதெல்லாம் எங்கே போகுது? இந்த காசுலாம் நம்ம நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற லஞ்ச லாவணியங்கள், லஞ்சம் புறையோடி இருக்கின்ற சிஸ்டம் ஃபால்ட். ஓகேங்களா? அது டீப் ரூட்டடாக போவோம். உள்ளார போனால் வில் கெட் லாஸ்ட். ஓகேங்களா? அதை பற்றி இப்போ இந்தியன் படம், இந்தியன் 1, இந்தியன் 2, இந்தியன் 3, இந்தியன் 100 வந்தாலும் உருப்படாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? மக்கள் வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து மாறணும். அது மாறாதா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ இவ்வளோ டேக்ஸ் கொடுத்து எந்த விதமான, இப்போ உதாரணத்துக்கு மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டை குறை நான் சொல்லலை ஆக்சுவலாக. பட் அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் ஃபேக்ட். இப்போ நம்ம நாட்டில் வேலை செய்யாமல், தேசப்பற்று இல்லாமல் இன்றைக்கி சிங்கப்பூருக்கு போகிறீங்க, துபாய்க்கு போகிறீங்க. துபாயில் இந்த மாதிரி ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் டேக்ஸ் ஃப்ரீ சேலரி, டேக்ஸே கிடையாது இங்கே. ஏன்னா இங்கே வந்து சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. சம்பாதிக்கிற வரைக்கும் இருக்கலாம், இல்லாட்டி நீ ஊருக்கு போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எந்த நாட்டிலலாம் சிட்டிசன்ஷிப், பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க, பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சிங்கப்பூர். ஓகேங்களா? சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கெல்லாம் நம்ம மைக்ரேஷன் பண்ணி போகிறோம் இல்லைங்களா? யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அங்கெல்லாம் நம்ம சம்பளத்துலேருந்து டேக்ஸ் இதே மாதிரியே பிடிப்பாங்க. ஆனால் அங்கே உள்ள குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு இல்லைங்களா? நம்மள்ட்ட இந்த டேக்ஸை வாங்குறதுக்கு டபுள் ட்ரிப்பிளாக நமக்கு செஞ்சுருவாங்க. அழகான வீடு கொடுத்துருவாங்க, அழகான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் பேருக்கு இருக்குங்க. எல்லாமே இந்த புக் லெவலில் இருக்குது. அதை அப்ரோச் பண்ணுறப்போ நம்ம படுற பாடு யாராலையும் சொல்லி மாளாதுங்க ஆக்சுவலாக. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்கிற மற்ற நாடுகளில் ப்ராப்பராக நடக்கும், அப்ராப்ரியேட்டாக நடக்கும்னா நம்ம டேக்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு உண்டான பலன்களை அற்புதமாக அனுபவிக்கலாம். அந்த அத்தகைய ஒரு குவாலிட்டியான சிஸ்டம் இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போது பேட்ரியாட்டிசம், தேசபக்தின்னு சொல்லி நம்ம நாட்டில் வேலை செய்யாமல் அடுத்த நாட்டுக்கு ஏன் போக மாட்டாங்க? படித்தவர்கள் நம்மள்டேருந்து இப்போ ஹார்ட் ஏர்ன்ட் மணி, வியர்வை சிந்தி சம்பாதிக்கின்ற மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாகி கோருக்கு, அந்த மன உளைச்சலுடைய கோருக்கு போய் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு பைசாவையும் நம்ம பார்த்து செலவு பண்ணுறோம். நம்ம வாங்கினா 30%, 20% இது பண்ணுறாங்கன்னா, இல்லை 5%ல் ஆரம்பித்து 30% வரைக்கும் போகுதுன்னா அதுக்கான ரிட்டர்ன் கிடையாது நமக்கு. இதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ரோடு ஒழுங்காக இருந்திருக்குன்னா, இந்த விபத்துக்கு காரணம் அந்த ரோடு தான் மெயின் ரூட் காஸ். ஓகேங்களா? அந்த ரோடு ஒழுங்காக இருந்ததுன்னா, அந்த பிரேக் அப்ளை பண்ணுற டயத்தில், கண்டெய்னர் லாரி பிரேக் அப்ளை பண்ணியிருந்தால் உடனே அந்த இடத்துல ஓரளவு கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னு நின்றுருக்கும். ஆனால் நிற்க முடியல. ஏன்னா அது ரொம்ப சர்க்கிளாக இருக்குது. அது தேசிய நெடுஞ்சாலை 46ங்க, நேஷனல் ஹைவே 46, 48 தெரியல, முக்கியமான நெடுஞ்சாலை, பெங்களூர் டு மகாராஷ்டிரா கனெக்ட் பண்ணுறது. அங்கே இந்த மாதிரி ஏற்கனவே விபத்து நடந்து உயிர்கள் போய் அந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் நடந்து அதிலிருந்து பாடம் கற்றுக்காமல் ரோட்டை சரி பண்ணாமல் வச்சுருந்து மனித உயிர்களுங்க விலை மதிப்பில்லாதது. ரொம்ப ஒரு கை செய்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை. ஓகேங்களா? அரசாங்கம் தயவு செய்து இதுக்கு மேலே இதை விடாமல் அந்த ரோடை பிளாக் பண்ணி வேறு டே டூர் மாதிரி வேறு ரோட்டை போட்டு வேறு ரோட்டுக்கு அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸுக்கு வச்சுட்டு இங்கே ரோட்டை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஆமாம், இதை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இந்த நியூஸ் நியூஸில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லைங்க ஆக்சுவலாக. இப்படியே கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. இப்போது 6 உயிர், இதுக்கு முந்தி 100 உயிர், இதுக்கு அப்புறம் 1000 உயிர், அப்படி விட முடியாது. மனித உயிர் ஒன்றும் விலை மதிக்க முடியாதுங்க. எனவே இறந்த உயிர்களுக்காக பிரார்த்திப்போம். அந்த இறந்த குடும்பத்தினருக்காக பிரார்த்திப்போம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக. மற்றபடி இந்த அரசாங்கம் இதுக்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து இந்த ரோட்டை சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ரோட்டை ப்ராப்பரான வேலை உண்டாக்கி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் விபத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நம்புவோம். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.